பக்கம் வச்ச சொல்லு உள்ளுக்குள்ள மோதி பாரு லெப்ட் வந்த வாங்க போற ரைட் போன வீங்க போன மொத்த கொத்த நானும் ரெடி ஒண்ணு வச்ச தாங்க மட்டும் ஓட போற தனிக்க போற உள்ளுக்குள்ள நினைக்க போற வந்து பாரு இது முக சேட்டை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து எடிட்டிங்கோடு போட்டிருக்கோம். எந்த இடம்னு பார்த்துட்டு அப்புறமா இது ஃபுல்லாக பாருங்கள் வேலூர் ஃபேமஸான வேலூர் கோட்டைக்கு தான் வந்திருக்கோம். இங்கே எதுக்கு வந்திருக்கோம்னா இங்கே நிறைய இந்த பழங்கால விஷயத்தையும் பழங்கால பொருளையும் நம்ம பேசுறதுக்காக வந்திருக்கோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வேலூர் கோட்டை உள்ளே இருக்கிற சிறப்பம்சம் தான் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வெல்கம் டு VSR Vlog. பாருங்க கேர்ள்ஸ் பாருங்க எங்கே வந்திருக்கோன்னு கேட்டேன். காதல் கோட்டை வேலூர் கோட்டை காதல் கோட்டையை தான் சுற்றி பார்க்கணுன்ட்டு வந்திருக்கோம். எல்லாமே சுற்றி பார்க்கணும். இதுக்கு அவ்வளோ வேக வரீங்க, அதனால வேக நடக்குது. பின்னாடி நடக்க முடியல. ஆமாம், இது எது ஜெயிலா? ஆமாம், அதுக்குள்ளே எப்படி தூங்க முடியும்? குடிகார பையன் இன்னைக்கு குடிச்சிருக்காரு. இன்னும் என்னென்ன பண்ண போறானோ தெரியலையே. பெட்லாம் போட்டு வச்சுக்கணும். உள்ள போய் உட்காந்துருக்கீங்க. அங்கே பாரு தண்ணி வரத்துக்கு வழி. எதுக்கு மழை பெஞ்ச தண்ணி வரும்? கீழே லீக் ஆயிரும். அதில் தேங்காம எந்த காலத்தில் இதை கட்டினாங்க அதை சொல்லுங்க. அது நான் போகிறதுக்கு முன்னாடி கட்டிக்கிறாங்க. ஆமா, அங்கங்க லைட் இருக்கு. எதுக்கு நைட் லைட் எரியுமா? லைட் போடுவாங்க. எல்லாரும் லைட் இருட்டாச்சுன்னா நம்ம ஆளுக்கு சும்மா இருக்க மாட்டாங்களே. என்ன பண்ணுவாங்க? போலாம் வா, போலாம் வாடா, டைம் ஆயின்னு இருக்கு. போ வரேன், போ. இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோ. செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் குரா. இன்னொரு பேர் இருக்கு, டேவிட். பாரு எப்போ கட்டினாங்க இந்த கோழி? 1655. எத்தனை பேர் கட்டினாங்க? அதெல்லாம் தெரியாது. கூகுளில் அவ்வளோதான் காட்டுச்சு. அது வரையும் பார்த்துக்கலாம். சரி, யார் இதில் இது பண்ண தெரியுமா? ராஜா விஜய். ஆமாம், இந்த விஜயநகர பேரரசு பொம்மி ரெட்டி
நாயகர் ஏதோ பேர் வந்து பொம்மி ஸ்வீட்டியா பேர் சொல்றா தெளிவா பொம்மி ரெட்டி நாயக்கர்னு நினைக்கிறேன். இவனுக்கு சொன்ன ஒரே வேலை இதுதான். அந்த ஒரு வேலையும் உருப்படியா பண்ணல. சேட் ஜிபிடியில் போட்டால் அழகாக எடுத்து கொடுப்பான். யார் யார் என்ன எந்த காலத்தில் ப்ரோ அவர் ஏதோ தெரிஞ்சதாரி சொல்லிட்டார். சேட் ஜிபிடியில் போட்டு தேடிட்டு சொல்லுவான். அவ்வளோ போனால் 2 நாளைக்கு முன்னாடியே நான் கூகுளில் தேட சொன்னேன். அப்போல்லாம் தேடல, இங்கே வந்து தேடுறாரு. சொல்ல 16th century தான் 1655 தான் பில் பண்ணது. ஆனால் யார் இது பண்ணாங்க அது பேர் சொல்கிறாரு. ஆமாம் இது எதுக்கு? ஓ அவங்க சிப்பாயெல்லாம் இறங்கி போகிறதுக்குங்களா? கரெக்டாக தான் சொல்லிக்கிறேன் நான். சிப்பாய் இறங்கி போகிறா? ஆமாம் இறங்கி அதுக்குள்ளே போவாங்க தண்ணிக்குள்ளே. பட்டு பட்டுன்னு இறங்கிப்பாங்க. பாம்புக்கு இது போட்டு போட்டுன்னு போடும். இல்லை 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 வா வா அங்கே பாரு அந்த கல்லுலாம் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. என்ன பண்ண போறீங்க? ஏய் யாரா பார்த்தா தப்பா நினைக்க போறாங்க. ஏறி வர மேல. வெரி குட். இதுலயே போட்டு அடைக்கலாம் அவனை. எப்படி பாத்ரூம் போனோன்னு கேட்டல வரவங்க சொல்லி கொடுப்பாங்க எப்படி போனோம். கால் நீட்டுறது கூட அவனுக்கு இடம் கொடுக்குறது. உட்காந்து தான் இருக்கணும். எந்த எந்த ஹோல்ஸில் போக வேணாம், அவங்க கிட்ட தான் கேட்கணும். நீ எந்த ஹோல்ஸில் போற? இதுதான் ஜெயிலுன்னு நினைக்கிறேன். இதுல தான் சோல்ஜர்ஸ் இருப்பாங்க பா. இதுல ஒரு சோல்ஜர்ஸ். இதுவும் ஜெயில் தான் நினைக்கிறேன். கால் ஏய் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? ட்ரெஸ்ஸா மாத்துவாங்க. என்னோட நான் மாத்துவேன். இது உள்ள போய் போயா இந்த இப்படி ஒரு டவல் போட்டு அப்படியே உள்ள ட்ரெஸ் மாத்திக்க. அதனால நீ போமா. கேட்டு மட்டும் இல்லை நம்ம ஆளுங்க இதை விட்டு கேட்க மாட்டாங்க. என்ன பண்ணாங்க? இருட்டா சக்கரையே சர்ச்சில் போடுவாங்க அந்த பாட்டுலாம். அவன் எதில் பாடிருமா நீ சொல்லலாம்? மைக்கில் தான் பக்கம் இறங்கிட்டு இருக்கிறாரு. சொல்ற அவ உண்மையிலே சர்ச்சில் தான் பண்ணது அது. ஆமாம் ஏதோ பாஸ்டர் பண்ணாரு. பாஸ்டரா? பாஸ்டர் அப்படின்னா ஹெல்மெட் கீழே விதிச்சுனா என்னதான் உதவி பண்ணானு. நாலு வார்த்தை பேசலையே தண்ணியில் எல்லா சதிலையும் நானும் பார்க்குறேன். ஒரு சதிலையும் ஒரு கப்பல்ஸ் ராயாப்பா. டேய் ஆனால் பேசிக்கிறேன். ஒரு சதிலையும் ஒரு கப்பல்ஸ் உட்காந்துருவாங்க. எப்படி காலையிலே வந்து இடத்த பிடிச்சிருவாங்க. வளர்த்து இந்த ரேஷன் கல் வச்சுட்டு போடுவாங்க. அந்த மாதிரி காலையிலே வந்து கல் வச்சுட்டு போடுறாங்கன்னு தெரியல. அப்புறமா ஆள் வந்ததும் போய் கூட்டிட்டு வந்துடுறானு. ஜாலியாக தண்ணி குடிக்கிறீங்களா? கேமராமேன் கீழே போயிடுவாரு. ஐயோ என்ன இது இவ்வளோ ஷார்ப்பாக இருக்கு? இதுக்குள்ளதான் சொன்னேன். இதுக்குள்ளதான் இப்ப நான் போனோம். இதுனா இவ்வளோ ஷார்ப்பாக இருக்கு. அது முன்னே அந்த இது மாதிரி இருக்கும்டா. அது வச்சுன்னு வேண்டிக்குது அதெல்லாம். யார் கொண்டு அதுக்கு தான் அங்கே பழி இருந்தது போல. போங்க போங்க 2 பேர் போயிட்டு வாங்க. ஏய் கரண்ட் 2 பாஸ் ஆக போகுது. பள்ளி வா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவான். உள்ள போங்க. எப்படி போதுடா எக்ஸ்ப்ளோர்லாம்? இப்படி திரும்புங்க. தோடா எப்படி இறங்கடா கல் எல்லாம் பிடிச்சிக்கினேன். இவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு போல உள்ள வேலை பண்ணுறாங்க. ஏய் ஏறி வர சொல்கிறேன். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவன் மேலே வழியாக ஏறி வரானா.
நான் இந்த பக்கம் போய் மேலே ஏறி வரேன். பார்த்து வந்து தொலை. டேய் பார்த்து வா. இருக்க போறாங்க அண்ணா. யாரா இருக்க போறாங்க. சரி என்னென்ன பாருங்க, என்னென்ன பண்றானுங்க பாருங்க. ஹெல்மெட் போட்டுன்னு சுத்தத்துக்கு தான் வந்தியா? டிக்கியில் தண்ணி பாட்டில் வச்சிட்டான், கையில் ஹெல்மெட் எடுத்துனான்ட்டான். என் கூட இருக்கிற ஆளுங்க பார்த்து கேட்டால் தண்ணி காலி ஆகிடுமா, எத்தனாவது குடிக்கிறதுக்கு தான். இறங்க இறங்க கீழே. சரி வா. எதை பண்ணி அவனாச்சும் பரவாயில்ல, நீ உருண்டு போனேன்னா தூக்க கூட முடியாது ஒன்று. இதுதான் நாங்கள் பேசுறது. தண்டனை கைதிகள் இருப்பாங்க. இதெல்லாம் கஷ்டமா இருக்காதா? கைதிகள் தண்டனை இல்ல இது உள்ள இருக்காங்களே அவங்களாம் கஷ்டமா இருக்காதா? அதுதான் இந்த சந்தலா போட்டு உட்காந்துக்கலாம். இங்க வந்து டெய்லி வந்து சொல்லலாம், எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ் ஓபன் தி டோர். அவங்க தருவாங்க, நம்ம அடிவுல போயிட்டோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே திரும்பிடலாம். அந்த பக்கத்துல கல்லுலயே செதுக்கி இருக்கிறானுங்க ஒரு நம்ம ஆளுங்க. இது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆளுங்களோட கலை கோயில் பாருங்க. பூமாதேவி தமிழ் செல்வி டி டிஎஸ்ஏ வேற என்ன இருக்கு? டீடைல் சர்வீஸ் அப்ளிகேஷன் டொமைன். நமக்கு தான் ஏதிக்கடா உன் பேரை. இப்போ நம்ம கூட வந்தவன் எழுதுவாங்க. செருப்பு கடை. ஆளு கொண்டு வச்சுன்னுக்குறானுங்க, மாத்தி மாத்தி கலாச்சிக்கிறானுங்க. அதெல்லாம் மூஞ்சி மாதிரி இருக்கு, குரங்கு மூஞ்சி மாதிரி. அப்ப பாத்தங்க எம்டியோட மூஞ்சி வந்து குரங்கு மூஞ்சி மாதிரி இருக்கும். உதைப்பான முன்னே எம்டி லவர்ஸ். பாத்தங்க குரங்கு மூஞ்சான். இது எதுக்கு? போலீஸ் ட்ரைனிங் ஏரியா. இதெல்லாம் ட்ரைனிங் ஏரியா. அகாடமி 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 தான். உள்ள ஒரு அந்த எது இது உள்ள ஓடுவாங்களா? உள்ள அது அது பாருங்க, அது இருக்கு டைனோசர் குட்டி. ஃபோக்கஸ் பண்ணுங்க அத. அங்க பாருங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்க அத. ஓடிட போகுது. அங்க பாருங்க எத்தனை குட்டி இருக்குன்னு. அங்க பாருங்க எத்தனை குட்டி இருக்கு பாருங்க. பின்னாடி ஒரு கருப்பு குட்டி வருது, இப்படி திருப்புப்பா. இது கருப்பு குட்டி வருது பாருங்க. டைனோசரே கருப்பாகுது. அது போற முட்டை டாக்கல இருக்கு. ஓ அத சொன்னியா? நான் வேற ஏதோ நினைச்சேன். ஆமா இந்த பக்கம்லாம் பொஞ்சிட்டு இருச்சா? பொஞ்சிட்டு இருக்கு. அது பாருங்க எவ்வளவு கீழே இருக்குது, அந்த சைடு எவ்வளவு மேல இருந்துச்சு. அது மண்ணல் போகும்போது அதிகமா நீ டைனோசர் அங்க பாருங்க அப்பாடியே ஒரே ஒரு சந்து விட்டே மாட்டாங்கடா இந்த கப்புள்ஸ். உங்களே ரொம்ப தொல்லையா இருக்குது. ஒன்றும் இல்லை, மேல் வழியா ஏறி வந்தான், மேலே ஜம்ப் பண்ணி வந்தான். சந்தில் ரெண்டு கப்புள்ஸ் உட்காந்துருந்தாங்க. மேலே இருந்து பார்த்தான், திடீர்னு அவங்க நிமிந்து பார்த்துட்டாங்க. அவங்க ஏதோ வேலை பண்ணுவாங்க, நிமிந்து பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தவொடனே எகிரி குச்சி வந்துட்டான். அவங்க திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா கோமாப்பட்டி. மோட்டர் வச்சா சுத்துவாங்க. அது இதெல்லாம் எது கரண்ட் எடுப்பாங்களா? இதெல்லாம் இப்ப கட்டினதுங்களா இதெல்லாம்? ஏய் இங்க வாடா, இதெல்லாம் இப்ப கட்டினதா? போன் சைலண்ட்ல போடு. எல்லாம் தெரிஞ்சு வச்சுங்கடா, அண்ணகாரனா இருக்கிற.
இதுல போட்டிருக்காங்க பாரு. சூரிய மற்றும் காற்றாலை மூலமாக வேலூர் கோட்டையை ஒளிரூட்டுதல். பவர் கிரிட் கார்பரேஷன் ம். ஆஃப் இந்தியா லிமிடெட். படி சீக்கிர படி. ஓர் இந்திய அரசு நிறுவனம் வேலூர் உடன் இணைந்து அதன் நிர்வாகம் சமூக கடமையின் கீழ் 2012 to 13 கணக்காண்டில் நிறுவப்பட்டது. மாவட்ட நிர்வாகம் தமிழ்நாடு சுழற்சி அரசு. ஆமா, இது சுத்துதே கரண்ட் ஒயர் எங்க இருந்து வருது? எந்த அதோ இருக்கா? இதோடா இது உள்ள வருது பாரு. ஓ, அங்க இருந்து வர கரண்ட் இங்க இருந்து வர கரண்ட் எல்லாமே இது உள்ள போய் தான் போதா? பேச தெரியலன்னா மூடின்னு இருக்கணும். இல்ல இது கொஞ்சம் புடியா, இது கொஞ்சம் புடியா. 1566ல கட்டிருக்காங்கன்னு நீ 16th செஞ்சுரியில கட்டிருக்காங்கன்ற. நான் அதான் மாத்தி சொல்லிட்டேன். 1566. அப்ப இப்ப காலகட்டத்தில் மொத்தம் எத்தனை வருஷம் இருக்குது இந்த கோட்டை கட்டி? வாய மூடு, வாயிலே மிதிப்பேன். 15th செஞ்சுரி. அது 16th செஞ்சுரி தானே? 15th செஞ்சுரி தான். 16th செஞ்சுரி என்னத்துக்கு போட்டுக்குது? 50 16வது செஞ்சுரியில ஓபன் ஆகிக்குது. 16th செஞ்சுரியில இருந்து கணக்கு போட்டா கூட இப்போ 500 வருஷமா? செஞ்சுரின்னா 100 வருஷம், 500 வருஷம், 1000 வருஷம் கிட்டத்தட்ட ஆகுது. ஆயிரம் வருஷமா? 2000 இது 1000 இதுனாடா 1500 2000 எவ்வளோ? 500 தான். அதான்டா பேசு பேசு. 523 வருஷம் கரெக்டா நினைக்கிறேன். 15th செஞ்சுரி கணக்கு வச்சுனா கூட 500 வருஷம். மூடுறா நீ, மூடுறா. இப்போ 2000 இல்ல நீ மூடு, நானே கால்குலேட் பண்ணிக்கிறேன். இல்ல 1556 வாதிப்பேன். இப்போ நீ என்ன சொன்ன? 469 வருஷம் இருக்குது இது வரையும் கட்டி. இது 1000 வருஷம் ஆயிடுச்சு. கணக்கு போற பத்தியா நீ? நல்லா நீயே கால்குலேட்டர் தான் போட்ட. அப்புறம் எனக்கு இன்னும் புரியல. இது உள்ள கைதிங்க இருப்பாங்களா, சிப்பாயிங்க இருப்பாங்க? இதுல எதுக்கு இருப்பாங்க? அந்த பக்கம் செவரும் இல்ல, எட்டி பாக்குறதுக்கு அதுக்காக ஒரு பாதுகாப்பு. அவங்க அந்த சைடுல இல்ல, ஒண்ணும் இல்ல. இது உள்ள நின்னுகிட்டே இருப்பாங்க. யாருன்னா இப்படி போறாங்களா வராங்களா எட்டி எட்டி பாப்பாங்கல்ல. அந்த பக்கம் நின்னு யாருன்னா வராங்க போறாங்க அப்படின்னா கூட ஒரு அர்த்தம் இருக்குது. இது உள்ள என்னத்துக்கு நிக்க போறாங்க? இல்ல, அந்த பக்கம் நிப்பாரான். இதுல யாருன்னா அவங்க யாருன்னா பாத்ரூம் வச்சுன்னா அங்க இருந்து சிக்னல் கொடுப்பாங்க இந்த ஓட்ட வழியா. அங்க இருந்து இவர் எட்டி பார்த்துட்டு இவரு போயிடுவாரு. அவர் வந்து உள்ள உட்காந்துப்பாரு. அதுக்கு அவன் வெளியே நிக்கலாமே. ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. பாத்ரூம்னா இதுல பேசணும்னு பேசுறான். வாங்க நம்ம போலாம். கைதிங்க இருக்கிறதுக்கு தான்டா அது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கால் கூட நீட்ட முடியாத இடம் இருக்குது. அந்த அளவுக்கு என்ன சொல்றது, சித்திரவாதை கொடுப்பாங்க தப்பு பண்றவங்க எல்லாம். பொதுமக்களுக்கு சேவை செய்யறாரு ஒருத்தர். போங்க. முறுக்கு பாக்கெட்ல இருக்கு. ஆமா, இந்த பக்கம் தான் யாருமே இல்லை. இந்த பக்கம் எதுக்கு எடுத்துனாரு? ஓ, அங்க மேல 4-5 பேர் உட்காந்துதாங்களே. கப்புள்ஸ் இருக்காங்களா அங்கங்க, அவங்களுக்கு தேவைப்படுங்க. ஒன்லி அதுக்குதான் வேணாம். ஆனா கப்புள்ஸா இருந்தா அவங்களுக்கு வயிறு இருக்காதா? இப்பதானே ஒரு கப்புள் சீட்டை செருப்படி வேணும். கவர் பண்ணலாம். பேக் சைடு இது இதுல முதல்ல இருக்குன்றாங்களே, முதல்ல இருக்குமா? அதெல்லாம் ஃபர்ஸ்ட் புடிச்சின்னு போயிட்டாங்க. ஆனா ஒரு சிலர் இங்க மேயுதுன்றாங்க. மேயுது ஆடு. இது எதுக்கு இந்த பள்ளம் எடுத்துருக்குறாங்க?
இது அங்கதான் சுத்தி முதல்ல விட்டு வச்சிருப்பாங்க. இப்போ சொல்றது கேள்றா, உன் வீடு இப்போ நான் இதை திருடத்துக்கு வரேன், அங்கிருந்து எனக்கு வழி இல்லை, அங்க இருக்கிறாங்க ஆளுங்க, இந்த பக்கம் தான் யாருமே இல்லை, நான் இப்படி குதிச்சு வருவேன், நான் இப்படி வந்து ஏறி உள்ள வந்துட்டேன், என்ன பண்ணுவேன்? அதுக்குதான் உதைப்பாங்க, 4 பேர் அங்கங்க நிக்கிறாங்க இல்லையா, கூப்பிட்டு உதைப்பாங்க. ஆமா ஆமா. ஆமா, அது எதுக்கு செவரு? என்ன செய்வாரு? தண்ணி பிரிச்சு விட்டுறாங்க அங்கங்க முதல்ல வருவாங்க. டேய், கல்லுல போட்டு செவரு காட்டினா எங்கந்திரா தண்ணி நிக்கும்? அதுல நடுவுல இருக்கிற செவரு தான் சொல்றேன். தண்ணி நிக்காது, முதல்ல நிக்கல. சும்மாடா முதல்ல நிக்கல. பேசுங்க இன்னும் என்ன பேசணுமா பேசுங்க. அந்த செவரு காட்டினா அந்த செவருல வந்து முதல்ல நிக்குமா? நிக்காதுடா. அங்க ஒரு செவரு, இது வரைக்கும் ஒரு பேட்ச் முதல்ல இருக்கும். ஏன்னா முதல்ல அங்க இருந்து கிராஸ் ஆக கூடாது, அதனால குட்டிங்க எல்லாம் ஒரு சைடு, அம்மாலாம் ஒரு சைடு, அப்பாலாம் ஒரு சைடு. அப்படியே விட்டீங்கன்னா மொத்தம் ஒன் சைடா வந்துச்சுன்னா அந்த சைடு நகரி வச்சு ஈஸியா வந்துட்டேன்னா அதுக்கு தான் தத்தில பிரிச்சு வச்சுக்கிறாங்க. அங்க சீரியஸாவே அதுதான்டா இது. எத்தனை அடி ஆழம் இருக்குன்ற இதுல சொல்லுங்க. இப்பதானே நீங்க முடிச்சீங்க காலேஜ், சொல்லுங்க. சொல்ற காலேஜ் முடிச்சு இன்னும் 3 மாசம் கூட இல்ல, சொல்லு. எத்தனை அடி ஆழம் இருக்கும் தோராயமா சொல்லு. தோராயமா சொல்லு. அகிலாய்வுத்துறைக்கா படிச்சேன். என்ன ஏதோ இருக்கும், ஒரு 10-20 மேல இருக்கும். தாராளமா 20 இருக்கும், 20 அடியாவது இருக்கும் ஆழம். என்ன ப்ரோ சொல்ற? வெளியே இருக்கிற அந்த வேற யாரும் இது உள்ள வரக்கூடாதுன்றதுக்காக இந்த பள்ளம் எடுத்திருக்காங்க. ஆமா, அதான் அதுதான் முதல்ல விட்டுருந்தாங்க. அப்ப நான் இப்படி அடி எகிரி குச்சி இப்படி வரனா கூட அந்த முதலைக்கு இரையாயிருவேன். அதே மாதிரி இந்த இதெல்லாம் இப்ப கட்டினாங்களா? அப்போ அப்பதாங்க. அதே மாதிரி இந்த தூக்கு தண்டனை கைதில இருக்கிறாங்களே, அவங்களெல்லாம் தூக்கி முதலைக்கு தூக்குலாம் கிடையாது, தூக்குலாம் கிடையாது. ஒரு சில பேருக்கு தூக்கு போடுவாங்க, ஒரு சில பேருக்கு இதுல போட்டு சாவ வச்சு அது கறி ஆக்கிடுவாங்க. அப்போ நம்ம வீடு கட்டினா சுத்தி இந்த மாதிரி பள்ளம் எடுத்துக்கணும். நீ எத்தனை கோடிக்கு என்ன வச்சுக்கிறேன்னு தெரியல, பள்ளம் எடுத்து நான் வந்து இந்த பிரானா இருக்குல்ல அதை விட்டுறேன். இதெல்லாம் எப்படி எடுத்துன்னு வந்து வச்சிருப்பாங்க பாரு. ஏண்டா இந்த கல்லு எல்லாம் ஒன்னொன்னு எவ்வளவு பெருசு எடுத்துன்னு வந்து வச்சிருப்பாங்க. யானை தான் இப்பெல்லாம் உதவி இருக்கும்ல. யானை, குதிரை, கழுதை. குதிரை மேலாம் எத்தனை வர முடியாது ரெடி. குதிரை மேல சவாரி செய்வாங்க. அது சொல்லு, அத சொல்லு. யானை மூலியமா தான் இழுத்துன்னு வந்திருப்பாங்கல்ல, இழுத்துன்னு வந்து வச்சிருப்பாங்க. ஓஹோ, இதுல ஒரு பேட்ச் நிப்பாங்க, பின்னாடி மேல ஒரு பேட்ச் நிப்பாங்களா? ஒரு ரெண்டு படையா நிப்பாங்க அப்படியே சுத்திலையும். இப்ப இத சமோசா வித்துன்னு வந்தாரு, அந்த மாதிரி ஒரு 4-5 பேர் வருவாங்க ஆள் மாத்தி விடுறதுக்கு. பேட்சா நைட்டு ஒருத்தர், பகல் ஒருத்தர் ஷிஃப்ட் மாத்துற மாதிரி. அது கீழே எதுக்கு? அது கீழே ஒரு ஆள் நிப்பாங்களா? அது உள்ள ஆளுங்க இருப்பாங்க. அங்க வந்து நீ ஈட்டில அட்டாக் பண்றனா அவனுக்கு தேவை பாதுகாப்பு, அதுக்குதான் அந்த ரூம். உள்ள அவன் பாக்கிறதுக்கு மட்டும் சின்னதா சந்து மாதிரி இருக்கும், அதுல இருந்து அதெல்லாம் வெளில விடுவான். ஆமா, உள்ளே இருக்கான் அவன். அதுதான் அவன் பார்ப்பான், அதுல தான் அவன் ஆயுதத்தை வச்சு பண்ணுவான். மேல அட்டாக் பண்ணா சைடுல போய் ஒளிஞ்சிப்பான். மேல இருக்கிறவன் வந்து இருப்பாங்க, மேலேயும் இருப்பாங்க, கீழே இருப்பாங்க. மேலேயும் அதுக்குதான் அந்த மாதிரி கல்லு வச்சுக்கிறது. அதான் அந்த கல்லு வந்து உட்காரத்துக்குள்ள அஷ்டானா என்ன பண்றது? உட்காரத்துக்குள்ள அஷ்டானா உட்காரத்துக்குள்ள அஷ்டானா சாவு. உன்னை பத்தி மன்னர் கவலையே பட மாட்டான். அவனை தூக்கி தண்ணியில் வீசுங்கள். ஆமாண்டா, முதலைக்கு இரையாகும். அது ஒருவேளை சாப்பாடு சாப்பிடும் ஒரு முதல்ல. அத இது மாதிரி இருக்கு கல்லு எல்லாம் இப்படி கல்லுடா. கல்லு வந்து இப்படி கூரை குறையா இருக்குல்ல, அதுக்கு நடுவுல தான் ஈட்டி விடுவானுங்களா, அந்த சின்ன சின்ன சந்துங்கெல்லாம் இருக்கு. அப்பெல்லாம் ஒரு டிசைனும் கட்டியானுங்க, அவ்வளவுதான். இதெல்லாம் டிசைனுக்கா கட்டினானுங்க? இல்ல மச்சாச்சோட பேசு, சந்து எல்லாம் சொல்றேன். ஊரே கொண்டு வந்து இங்க நிறுத்தணும் பழகுது நீ சொல்றது பார்த்தா. இப்ப சரி, அப்ப சந்துல இருந்தாங்க, இப்ப சந்துல யாரு இருக்கு? இப்ப சந்துல பாம்பு அது இதுன்னு இருக்கும்பா. ஏய், நீ ஏன்டா இத முதல்ல ஒரே ஒரு பாம்பு இவங்கிட்டே ஒரு பாம்பு இருக்கு, உங்ககிட்டே இருக்கு.
உன்கிட்ட இல்லைன்னு மட்டும் சொல்லிக்கிறேன். அவன் மேல சத்தியம் மாட்டேன் உன்கிட்ட இல்லை. அவன்கிட்ட இல்ல அவன் இல்ல 2 பேர் உக்காந்துக்கிறாங்களே அப்படியே இறங்கி மழைச்சாரல் தெரிச்சுட்டு ஓடிடலாம். மழை வந்து அந்த டப்பா எங்க? எந்த டப்பா? மைக் டப்பா. என்கிட்ட கேட்டா A few moments later. வந்ததுக்கு வேலூர் கோட்டையில ஒரு மைக் தானமா கொடுத்தான். எங்க இருக்குதுன்னு கூட தெரியல. இதெல்லாம் உண்மையா